நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:14 ட்ரம்பினுடைய வீடு ரிசார்ட் எல்லைக்குள் மாரே லோகோ எல்லைக்குள் நுழைந்த ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்று தற்பொழுது செய்தி வந்திருக்கிறது. புளோரிடாவில் இன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வாஷிங்டன் டிசியில் இருந்த பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. புளோரிடாவில் உள்ள அதிபர் டொனால்டு டிரம்பின் மாரேலோகோ ரிசோர்ட்டில் உள்ள பாதுகாப்பான எல்லைக்குள் நுழைய முயன்ற ஒருவரை அதன் முகவர்கள் சுட்டுக் கொண்டதாக அமெரிக்க ரகசிய சேவை தெரிவித்திருக்கிறது. 20 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் துப்பாக்கி மற்றும் எரிபொருள் கேனோடு ஆயுதம் ஏந்தி வந்ததாக ரகசிய சேவையின் தகவல் தொடர்பு தலைவர் அண்டோனி குக்லிமி தெரிவித்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:30 அளவில் அவர் சுடப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த பொழுது ட்ரம்ப் மாரேலோகோவில் இல்லை, அவர் வாஷிங்டன் டிசியில் இருந்தார். ஆனால் ரகசிய சேவை பாதுகாப்பில் உள்ள வேறு எந்த நபர்களும் அங்கு இருக்கவில்லை என்று அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மாரேலோகோவின் வடக்கு வாயிலை நெருங்கிய பிறகு அந்த நபர் ரகசிய சேவை முகவர்களும் பாம்பீச் கவுண்டி ஷெரீப் அலுவலகத்தைச் சேர்ந்த ஒரு துணை அதிகாரியும் ஆயுதம் ஏந்திய ஒருவரை நேருக்கு நேர் கண்டிருக்கின்றார்கள். அவரது அடையாளம் இன்னும் வெளியிடப்படவில்லை. சட்ட அமலாக்க அதிகாரிகளால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த நபர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனம் AP செய்தி வெளியிடும் பொழுது சந்தேக நபர் வடக்கு கரோலினாவை சேர்ந்தவர் என்றும் சில நாட்களுக்கு முன்பு அவரது குடும்பத்தினரால் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டதாகவும் குக்லிமி தெரிவித்தார். விசாரணையாளர்கள் அவர் மாநிலத்தை விட்டு தெற்கு நோக்கி சென்று ஒரு வழியிலே துப்பாக்கியை வாங்கியிருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த சம்பவம் ஒரு தனிநபரின் பின்னணியா, வேறு வேறு சாத்தியங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாக FBI விசாரித்து வருகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் ட்ரம்ப் பல கொலை சதி திட்டங்கள் அல்லது கொலை முயற்சிகளை எதிர்கொண்டிருக்கிறார். செப்டம்பர் 2024 புளோரிடா கோல்ஃப் மைதானத்தில் ட்ரம்பை கொல்ல சதி செய்த 59 வயதான ரியான் ரூத்துக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் மீது இந்த ரூத் திட்டமிட்ட தாக்குதல் நடத்தியதாகவும் பென்சில்வேனியாவின் பட்லரில் நடந்த பிரச்சார கூட்டத்தின் பொழுது 20 வயதான மேத்யூ குரூக்ஸ் பல துப்பாக்கிச் சூடுகளை நடத்திய பிறகு ஆயுள் தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பேரணியில் கலந்து கொண்ட ஒருவர் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் அந்த தாக்குதல் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வருவதில் ஒரு திருப்புமுனையாக இருந்தது. ஆகவே ட்ரம்ப் தொடர்ச்சியாக குறிவைக்கப்படுகின்றாரா என்ற கேள்வி எழுகிறது. அடுத்து ஈரான் தனது 300 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்திருக்கிறது. அதனை வெளிநாட்டுக்கு கொடுக்க இப்ப ரஷ்யாவுக்கு கொடுக்கும்படி அமெரிக்கா சொல்கிறது. ஆனால் ஈரான் மறுத்துவிட்டது. IAEAவின் மேற்பார்வையின் கீழ் வைத்திருக்கும் இந்த கையிருப்பு தன்னோடு இருக்கட்டும் என்று ஈரான் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மத்திய கிழக்கில் தனது பரந்த கடற்படை கட்டமைப்பை பயன்படுத்தி ஈரானை தாக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய யோசித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா ஈரானுக்கு வழங்கும் ஒரு சலுகையாக இந்த திட்டம் இருக்கிறது. என்னன்னா, அமெரிக்கா சொல்றது ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யாவுக்கு கொடுக்க சொல்லி. சனிக்கிழமை மஷாத் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலும் 2 தெஹ்ரான் பல்கலைக்கழகங்களிலும் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. தெருக்களிலே புதிய மோதல்களும் தற்பொழுது வந்திருக்கின்றன. போராட்டங்கள் குறித்த அச்சம் காரணமாக மூடப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மீண்டும் திறக்கப்பட்டன. ஆனால் தொடர்ச்சியாக மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஷெரீப் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் ஜாவேத் ஷா முல்லா மறைக்கப்படும் வரை இந்த தாயகம் ஒரு தாயகமாக மாறாது என்று ஈரான் பல்கலைக்கழக மாணவர்கள் கோஷமிட்டார்கள். சர்வாதிகாரிக்கு மரணம் என்றும் கோஷமிட்டார்கள். ஷெரீப் பல்கலைக்கழக தலைவர் மாணவர்களை இந்த கோஷங்களை நிறுத்துமாறு வலியுறுத்தினார். ஆனால் அதிகாரிகள் வந்தார்கள். மீண்டும் ஆன்லைனில் வகுப்புகளை நடத்தும்படி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே தொடர்ச்சியான குழப்பம் ஈரானில் இருந்து வருகிறது. ஈரானிடம் ஆயுத தரத்துக்கு அருகில் 60% வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பிருக்கிறது. அணு ஆயுத தரத்துக்கு அருகிலே வந்துவிட்டது என்று தற்பொழுது
ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இந்த தூய்மையை இன்னும் 20% ஆக்கினால் அது அணு ஆயுதத்துக்கு பாவிக்கக்கூடியதாக இருக்கும். ஈரானுக்குள் செறிவூட்டப்படுவதற்கான உரிமையை கைவிட வேண்டும் என்று அமெரிக்கா கோரிக்கை எதுவும் விடுக்கவில்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தொடர்ந்து இப்ப ஒரு கிழமையா சொல்லிக் கொண்டு வரார். அதற்கு பதிலாக செறிவூட்டலின் தூய்மை மற்றும் அனுமதிக்கப்பட வேண்டிய விஷயம் தொடர்பாக கவனம் செலுத்தப்படுகிறது என்று சொல்லிக் கொண்டு வரார். ரஷ்யாவுக்கு இந்த செறிவூட்டப்பட்ட அணுவை அனுப்புவது தொடர்பாக இந்த கையிருப்பை அனுப்புவது குறித்தும் ஈரானின் உள்நாட்டு செறிவூட்டல் திட்டம் ஒரு வெளிநாட்டு கூட்டமைப்போடு இணைக்கப்படுவது குறித்தும் விவாதம் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் வெளியில செய்திகள் வரவில்லை இந்த பேச்சுவார்த்தையில என்ன பேசப்பட்டது என்று. ஆனா ஈரானிய ஊடகங்கள் சொல்கின்றன, அணுசக்தி பொருட்கள் நாட்டை விட்டு வெளியேற விட மாட்டோம், நாங்கள் கொடுக்க மாட்டோம். பேச்சுவார்த்தைகளின் பொழுது இந்த நிலைப்பாட்டைத்தான் நாங்கள் அமெரிக்காவுக்கு வலியுறுத்தினோம் என்று சொல்கின்றார். ஒப்பீட்டளவில் சமரசமற்ற நிலைப்பாட்டை ஈரான் கொண்டிருக்கிறது. அணுசக்தி தளங்களை ஆய்வு செய்ய IAEAக்கு எவ்வளவு அனுமதி கிடைக்கும் என்பதில் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஈரானிய சலுகை ட்ரம்ப் நாட்டுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளாரா என்பதை தீர்மானிக்க வாய்ப்பு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை அராக்சி கூறினார், ஈரானிய வெளிவிவகார அமைச்சர், வாஷிங்டன் தெஹ்ரானிடம் யுரேனியம் செறிவூட்டலை நிரந்தரமாக நிறுத்துமாறு கேட்கவில்லை என்று கூறினார். இந்த நேர்காணல் அமெரிக்கா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. அமெரிக்கா செறிவூட்டலை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது உண்மை அல்ல என்று ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே வெளியுறவு அமைச்சகத்துக்குள் தொடர்புகளை கொண்ட ஈரானிய வழக்கறிஞர் ரெசா நஸ்ரி சொல்லும் பொழுது, அணுசக்தி கருத்து வேறுபாடுகளை நியாயமான மற்றும் சமமான முறையில் ராஜதந்திர ரீதியாக தீர்க்க முடியும். ஆனால் ஈரான் தாக்கப்பட்டால் ஈரான் திருப்பி தாக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் லண்டனில் கிட்டத்தட்ட ஒரு 1500 போராட்டக்காரர்கள் ஈரானிய தூதரகத்தை மூடுமாறு இங்கிலாந்து அரசாங்கத்தை கோரி போராட்டம் நடத்தினார்கள். ஈரானிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ரெசா பஹ்லவியின் படங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஈரான் மக்களுடன் நிற்பதாக சொன்னார்கள். பெயர் குறிப்பிட விரும்பாத ஈரானிய நாட்டவர் ஒருவர் பஹ்லவிதான் ஒரே மாற்று தலைவர் என்று தெரிவித்திருக்கின்றார். ஒரு சர்வாதிகாரத்துக்கு கீழே நாங்கள் வாழ விருப்பமில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டத்திலும் எதிர்ப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈரான் பிரச்சனை ஒரு உரைநிலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.